அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன்! அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான ஆரோக்கியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொட்டிற்கு செல்லவும். வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன்! தவத்தினை தொடர்ந்து வேண்டாம் என்ற தலைப்பில் வாழ்க வளமுடன் என்ற தலைப்பில் சிறந்து வழங்க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் வாழ்க வளமுடன்மா. நம்ம பேராசிரியர் கோதை சோமசுந்தரம் வாழ்க வளமுடன்மா. நீங்க தொடரலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம். கேக்குது. வாழ்க வளமுடன்! வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்! அனைவருக்கும் மாலை வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இன்றைய அமாவாசை தினத்திலே நமக்கு மகரிஷியின் அருட்குரலிலே அருமையானதொரு பஞ்சபூத நவக்கிரக தவம் நடத்தி கொடுத்த நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் பாக்கியலட்சுமி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன் அம்மா. இன்றைய தலைப்பு எதிர்பார்த்தல் வேண்டாம். வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன்! இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு எதிர்பார்த்தல் வேண்டாம். விளைவறிந்த விழிப்பு நிலைதான் தற்போது மனிதனுக்கு மிக மிக தேவையானது. விளைவறிந்த விழிப்பு நிலைன்னு மகரிஷி சொல்றாங்க. இப்பொழுது உலகத்துல பல ஏமாற்றங்கள் உள்ளன. பெரும்பான்மையான துன்பங்கள் வர காரணம் என்னன்னா, பிறரை எதிர்பார்த்தல் அல்லது தான் செய்யக்கூடிய கடமையை உணராது இருத்தல் அல்லது உணர்ந்து செய்யாது இருத்தல், மேலும் பிறரை எதிர்பார்த்து அவர் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என தன்னுடைய நன்மைக்காக எண்ணுதல். ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு ஏதோ ஒரு தேவை, அறிவிலே ஒரு வேகம், ஒரு ஆசை, இன்னது வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பிறர் இப்படி இன்னென்ன மாதிரி செய்ய வேண்டும் என்று பிறரையே எண்ணி 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 பழகி கொண்டு விட்டது மனம். இந்த மாதிரி எதிர்பார்த்தல எப்பொழுதும் ஏமாற்றம்தான் இருக்குமே தவிர அளவிலே கிட்டாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்தல 4 பரிணாமங்கள் உண்டுன்னு மகரிஷி சொல்றாங்க. அது என்னன்னா, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் நீட், ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் டைம். அதாவது நீடு, அதுதான் தேவை. தேவை உணர்தலிலே இருக்கின்ற நான் எந்த முறையிலோ அளவிலோ தேவை என்று உணர்கின்றேனோ அந்த ஆழத்திலே மதிப்பிலே என்னுடைய உணர்வை பிறர் உணர மாட்டார். அதாவது எனக்கு இது தேவை, இது அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு அளவு முறை வச்சிருப்போம். அதே மாதிரி அதை நம்ம பிறர்கிட்ட எதிர்பார்த்தோம்னா அது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க தேவையில. அதே மாதிரி குவான்டிட்டி, நான் எந்த அளவுக்கு வேண்டும் என்று நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு அவருக்கு பொருத்தமா இருக்காது. அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார், விளங்கி கொள்ளவும் முடியாது.
அது மாதிரி இன்னென்ன முறையில நான் நினைக்கிறேன், அதாவது அவரிடம் இருந்து 100 ரூபாய் வரணும்னு நினைக்கிறேன். அதை நான் கேட்டு வாங்கி கொள்ள கூடாது, அவங்களாவே கொண்டு வந்து மதிப்போடு தர வேணும்னு நினைக்கிறோம். ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் டைம், இந்த நேரத்துலதான் இது எனக்கு வேண்டும். இந்த 4 பரிணாமங்கள் சேர்ந்ததுதான் எதிர்பார்த்தல் என்பது. இந்த 4ம் அறிவு, தேவை, மனநிலை இவற்றிற்கேற்ப ஒருவர் எதிர்பார்க்கிறார். தேவை, அளவு, தரம், நேரம் இந்த 4 பரிணாமங்களோடு அறிவு, தேவை, மனநிலை இவற்றிற்கு ஏற்ப ஒருவர் எதிர்பார்க்கிறார். அதே நேரத்தில் யாரிடம் இருந்து எதிர்பார்க்கின்றோமோ அவர்களுடைய அறிவு நிலை, சிந்தனை, நிர்ணயம் இவைகளெல்லாம் வேறுபடுகின்றன. அந்த 4 பரிணாமங்களோடு எதிர்பார்க்கும் அளவுக்கு கிட்டாது. ஏதோ ஒரு வகையில ஏமாற்றம் கிடைக்குது. எதிர்பார்த்து ஏங்கி வாழ்க்கைக்காக என்ன பண்ணுது, நொந்து நூடுலா போற சொல்ற இல்லையா, அந்த மாதிரி எதிர்பார்த்தாலே ஏமாற்றம் தான் என்று எல்லாரும் சொல்லுவோம், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் யாரிடமாவது எதிர்பார்த்து ஏமாந்து போகிறோம். நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும், அப்படித்தானே? இதுக்கு மகரிஷி அழகான ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றாங்க, இந்த தேவை அளவு அதுக்காக. அதாவது ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி இருவர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பிச்சைக்காரர் வர்றாரு. அவர் வந்து அம்மா பிச்சை அப்படி சொல்லி கேக்குறாரு. உடனே அந்த அம்மா எந்திரிச்சு போறாங்க. அதுக்கு அவங்க கணவர் சொல்றாரு, எதுக்கு இப்ப உடனே எந்திரிச்சு போற, அவனை அனுப்பிட்டு அப்புறமா வர சொல்லு அப்படிங்கிறாரு. இல்லைங்க சாப்பாடு இருக்கு கொடுத்துடலாம், அவன் எப்பப்ப நீ வருவானோ அப்படி சொல்றாங்க. அதுலயே 2 பேருக்குள்ள வித்தியாசம் இருக்கு பாருங்க. உடனே அந்த அம்மா அந்த சாப்பாடை எடுத்துட்டு வர்றாங்க. வரும்போது அவர் பாக்குறாரு, இப்ப இவ்வளவு சாப்பாடு எதுக்கு இவ்வளவு போடுற, கம்மியா போட்டா பத்தாதா அப்படி சொல்றாரு. அளவு பாருங்க அப்படி சொல்றாரு. சொல்லவும் அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இல்லைங்க நம்ம சாப்பிட்டது போக மிச்சம்தான், அது இருந்தாலும் கெட்டு போகும், அவன் தான் பசிக்கிறதுனால சாப்பிட்டுட்டு போகட்டுமே அப்படின்னா. அதுலயும் அவங்க 2 பேருக்குள்ள அந்த கருத்துல வித்தியாசம் வருது பாருங்க. அதுக்கப்புறம் அவன் கேக்குறான், அம்மா இதை வச்சுக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல, அதனால எதுலயா வச்சு கொடுங்க அப்படி கேக்குறான். அந்த அம்மா உள்ள போய் இலைய எடுக்க போறாங்க. அதுக்கு அவருக்கு சொல்றாரு, என்ன எதுக்கு இலையா, இலையில அவன் வச்சிருக்க துணியிலே போட்டு கொடு அப்படிங்கிறாரு. அவங்க சொன்னா, இல்லைங்க அது சரியா இல்லை, அவர்கிட்ட இல்ல, அதனால நான் இலையில வச்சு கொடுக்குறேன் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்து எதுக்கு உடனே இப்போ கொடுக்குற, டைம் நேரத்துக்கு சொல்லாரு, அப்புறமா கொடுக்கலாம்ல, உடனே எதுக்கு கொடுக்குற அப்படிங்கிறாரு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்ல அவன் பசிக்கும் போது நம்ம சாப்பாடை கொடுத்தோம்னா, 2வது அவன் இப்ப போயிட்டு எப்பப்ப வருவானோ, நம்மளும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம்னா அவன் வராம போயிருவானோ என்னவோ, இந்த சாப்பாடு வேணாதானே போகும், அதனால கொடுக்குறேன். இந்த தேவை, அளவு, அந்த இதுக்கு நேரம், இதுல எல்லாம் பாருங்க கணவன் மனைவிக்குள்ள பேசும்போது எவ்வளவு வேறுபாடு வருது அப்படின்னு இத மகரிஷி அவங்க உதாரணமா சொல்றாங்க. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நாம எதிர்பார்ப்பு இல்லாம வாழ்றது? சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னாலும் அங்க ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. எப்படினாலும் எதிர்பார்ப்பு இல்லாம இல்லவே இல்லை. இப்ப ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, அவங்க என்ன இப்ப நினைக்கிறாங்க, நம்மளுக்கு இன்னைக்கு இன்கிரிமெண்ட் கூட கிடைச்சா நல்லா இருக்கும், சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும் அப்படின்னு, அது ஒரு எதிர்பார்ப்பு தான். ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கை இப்படி இப்படி எல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், விடு அவ கார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க. என்னுடைய ஒரே ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு விதத்தில் எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனா என்ன சொல்கிறோம், எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்றோம். அப்ப நாம எப்படிதான் நம்ம வாழ்க்கைய ரன் பண்றது? நீங்க எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கல அப்படின்னா, அது என்ன மாதிரி விஷயங்களுக்கு வழிவகுக்குதுன்னா ஏமாற்றம், கோபமா மாறுது. அந்த கோபத்துடைய அடிப்படை என்னன்னா, நீங்க எதிர்பார்த்த மாதிரி அங்க நடக்கல. இந்த எதிர்பார்ப்பு என்பது தேவையா, தேவை இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இதுல நாம ஃபில்டர் பண்ண கத்துக்கணும். இது என்னென்ன எதிர்பார்ப்பு, இது தேவையானதா, இது தேவையில்லாதா அப்படின்னு நம்ம அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தோம்னா, எந்தெந்த விஷயங்கள் நமக்கு உண்மையாக தேவைப்படுது, எந்தெந்த விஷயங்கள் நமக்கு தேவைப்படல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னு பிரிக்க கத்துக்கணும். எது எது நமக்கு தேவை, எது எது நமக்கு தேவையில்லைங்கிறத பிரிக்க கத்துக்கிடணும். எதிர்பார்ப்பே இல்லாமல் இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப
கஷ்டமான ஒண்ணு. எதிர்பார்ப்பே இல்லாமல்லாம் அப்படிலாம் இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டமானது. இத கையாள வேணும்னா இதற்கு இத வந்து கையாளணும். அதுக்குன்னு ஒரு தனி இதே வேணும். அதுக்குதான் வந்து மகரிஷி அவர்கள் தவம், தற்சோதனை இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த தவம், தற்சோதனை இதெல்லாம் நம்ம செய்யறது இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் வரும்போது எது நமக்கு தேவை தேவையில்லைங்கிறத பகுத்து பார்க்கறதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு உதவியா இருக்கும். மகரிஷி கொடுத்த தவமும் தற்சோதனையும் நாம ஒழுங்கா கடைபிடிக்கும் போது அங்க எதிர்பார்ப்பு என்பது தேவையா தேவையில்லையா என்பது தெளிவா உணர முடியும். ஆனா உண்மையான தேவை அப்படின்னா அதுல எதிர்பார்க்கறது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன மாதிரி எதிர்பார்ப்புகளில் போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அது சில சமயங்கள் உறவுகள் ஆகட்டும், ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், உங்களை சுத்தி உள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களுடைய நண்பர்கள் ஆகட்டும், இவங்க கிட்ட எல்லாம் நீங்க நினைக்கிறதாகட்டும், அல்லது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், யாரும் இதை எடுத்து நடத்தல, அல்லது நீங்க சொல்ற மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, என் வாழ்க்கையில எனக்கு இப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா சந்தோஷப்படுவேனே அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்க. அந்த எதிர்பார்ப்புகள் அங்கே பூர்த்தி ஆகிறதா? கிடையவே கிடையாது. அது பூர்த்தி ஆகாத போது அங்கே கோபங்கள் வெளிப்படுது. இல்ல அது எந்தெந்த மாதிரி வெளிப்படணுமோ அப்படி வெளிப்படுகிறது. இது வந்து குடும்பத்துலன்னு பார்த்தோம்னா மாமனார், மாமியார், கணவன், மனைவி, அம்மா, பையன் பிரச்சனை கூட இருந்தா கூட அப்படிதான். அம்மா பையன் பிரச்சனையில ஒரு அம்மா பையன் பல அம்மாக்கள் குழந்தைகள் மீது தங்கள் எதிர்பார்ப்பதான் திணிக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க? பல அம்மா எல்லாம் சொல்றத நம்ம கேட்டிருக்கோம். ஐயோ என்னாலதான் IAS, IPS ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், ஒரு டீச்சர் ஆகணும்னு நினைச்சேன், ஒரு கலெக்டர் ஆகணும்னு நினைச்சேன், என்னால முடியல, எனக்கு அந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்கல, என்னை எங்க வீட்டுல படிக்க வைக்கல, என்னால முடியல, நீ படிக்கணும், நீ செய்யணும் சொல்லி அதை வந்து குழந்தைகள் மேல திணிப்பாங்க. அப்போ அந்த குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க? அவர்களுடைய இது வந்து வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இவங்க திணிக்கும் போது அவங்களால ஏத்துக்கவே முடியாது. அப்ப அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்களுக்குன்னு ஒரு எய்ம், அவங்களுக்கு நான் வந்து இதாகணும் அப்படி ஆகணும் அந்த எய்ம்ல படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க சொல்லும் போது 2 பேருக்குள்ள சண்டைகள், கோபங்கள், பிரச்சனைகள் வரும்போது இவங்க அந்த எதிர்பார்ப்பு வச்சதுனால இவங்க கவலைப்பட்டு ஐயோ என் பையன் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான், நான் சொன்னதை கேட்கவே மாட்டேங்கிறான், சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான், இவனை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னதான் செய்ய போறோம் தெரியல அப்படின்னு ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுறோம். ஆனா இதே மாதிரி அம்மா, இதே பையன் இவங்க இருக்காங்க, இதே ஆசைகள் கனவுகளோட தான் இருக்கக்கூடிய அம்மா தான். அவங்க வந்து ஒரு மனவளக்கலை பயின்ற அன்பரா இருக்காங்கன்னு வச்சுக்கோ. மனவளக்கலை தவம் நல்லா கத்துக்கிட்டு தன்னை யார், நான் யார், என்னுடைய தேவைகள் என்ன என்று தன்னையே உணர்ந்து கொண்டுள்ள ஒரு அம்மாவுக்கு இதே ஆசைதான் இருக்கும். தன் பையன் IAS, IPS ஆகணுமா இல்ல டாக்டர் ஆகணுமா. அதனா அத அந்த பையனோட திணிக்கல. அவனுடைய சுதந்திரத்திலேயோ உரிமையிலோ அவன் என்ன ஆகணுமோ ஆயிட்டு போகட்டும் அப்படிங்கிற அந்த புரிதல் அவங்களுக்கு வருது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க? ஏமாற்றம் இல்லை. ஏமாற்றம் இல்லாம இருக்கிறதுனால, எதிர்பார்ப்பு வைக்காதனால அவங்களுக்கு ஏமாற்றமும் இல்லை. அவன் என்ன படிக்கிறானோ படிச்சுக்கிட்டோம், அவன் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறப்போ அங்க வந்து எதிர்பார்ப்பு இல்லாதனால அங்க ஏமாற்றமும் இல்லாம இருக்கு. ஒரு ஆபீஸ்லோ அல்லது வேலை செய்யற இடத்துல நம்ம ஏன் மத்தவங்க மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது? தான், நான் அப்படிங்கிற நான் தான் பெருசு, நான் தான் எல்லாம், நான் தான் செஞ்சேன் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆணவம் அங்க வந்து வெளிப்படுது. அதான் அதனால நம்ம வந்து அங்க ஒரு எதிர்பார்ப்பு, நம்ம அவங்க மதிக்கணும், இவங்க மதிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு மாமியார் மருமக பிரச்சனையில பார்த்தோம்னா, நான் சொல்றதா நீ செய்யணும், என் அனுபவம் என்ன அப்படி சொல்லிட்டு அந்த மாமியார் வந்து அந்த மருமகள் மேல திணிக்க, நீ இதை செய்யற அப்படிம்பாங்க. அவங்க இல்ல எனக்கு இப்படி செய்ய மாட்டேன், நான் இப்படிதான் செய்வேன் அப்படி சொன்னா அதை வந்து அந்த மாமியார் ஏத்துக்கவே மாட்டாங்க. இல்ல இல்ல இப்படிதான் செய்யணும், இதான் அவங்க என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், என் அனுபவம் தான் உன் வயசு, நான் சொல்றத நீ கேட்கணும், நான் சொல்லதான் நீ செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பா வைக்கிறாங்க. இதனாலதான் மாமியார் மருமக பிரச்சனை வருது. இதே அந்த மாமியார் வந்து அந்த எதிர்பார்ப்பு இல்லாம அவ திறமையில நீ என்ன செய்யணுமோ செய்யுமா, நீ என்ன பண்ணுமா பண்ணுமா அப்படின்னு விட்டாங்கன்னா அந்த இடத்துல
ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அங்க வந்து நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். 2 பேருக்குள்ள பிரச்சனைகளும் இருக்காது. அதாவது விட்டு கொடுத்து போகணும் நல்ல. அதே மாதிரி இப்ப ஒரு கணவன் மனைவின்னு எடுத்துட்டேன்னா, இப்ப கணவன் வந்து வெளிய போறாரு. அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? அவருடைய மனைவி வெளிய போயிட்டு வர்ற வரைக்கும் எந்தவித தொந்தரவும் இல்லாம இருக்கணும். ஃப்ரீயா விடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா? கணவன்னா பொதுவா அப்படிதான் நினைப்பாங்க. நம்ம இப்ப வெளிய போறோம். நமக்கு யாரும் இந்த ஃபோன் பண்ணக்கூடாது. எதுவும் தொந்தரவே இருக்கக்கூடாது. வெளிய நல்ல நிம்மதியா, ஜாலியா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா போயிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா சில வீடுகள் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கணவர் படிய விட்டு கூட கேட்ட தாண்டி கூட போயிருக்க மாட்டாரு. உடனே அந்த வீட்டு அம்மா ஃபோன் அடிக்கும். "ஏங்க எங்க இருக்கீங்க? எப்ப வருவீங்க?" உடனே கேட்பாங்க இல்லையா? இது நெறைய வீடுகள்ல நடக்கும். அப்போ அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன், கோபம் வந்துரும். ஏம்மா நான் இன்னும் கேட்ட திறந்து கூட போல, அதுக்குள்ளேயே எப்ப வருவேன்னு கேட்கிற? இப்பதானம்மா போயிட்டு இருக்கேன். வரேன் வரேன் அப்படிம்பாரு. அப்புறம் 2 பேருக்குள்ள ஒண்ணு பேசி அது பெரிய சண்டைக்கு போயிரும். எதிர்பார்ப்பு. அவங்க என்ன நினைக்காங்க, நம்ம வெளியே போயிட்டு வர வரைக்கும் நம்ம நல்ல நிம்மதியா இதா போயிட்டு வரணும். எந்தவித இது இருக்கக்கூடாது. ஆனா மனைவியோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, அப்பப்ப கொஞ்சம் ஃபோன் பண்ணலாம்ல. எங்க இருக்கீங்கன்னு சொன்னா என்ன? மனசுக்கு நிம்மதியா இருக்கும்ல. எப்ப வருவீங்கன்னு சொன்னா சாப்பாடு செஞ்சு வைப்பேன்ல. அப்படின்னு கொஞ்சம் கேர் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி எப்ப வருவாங்க இதெல்லாம் தெரிஞ்சா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு இவங்க கேர் எடுப்பாங்க. இதுல கணவன் என்ன நினைக்கிறாரு? ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா மனைவி என்ன எதிர்பார்க்கிறாங்க? அப்பப்போ ஃபோன் பண்ணி நம்மகிட்ட அன்பா நம்மளையும் மதிச்சு நடக்கணும். நம்மளையும் ஒரு பொறுப்பா அ வச்சிருக்காங்க. பொறுப்புல அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த இடத்துல இது திருப்தியே ஆகாது. ஏன்னா கணவன் எதிர்பார்க்கிறது நடந்தா, மனைவி எதிர்பார்க்கிறது நடக்காது. மனைவி எதிர்பார்க்கிறது நடந்தா, கணவன் எதிர்பார்க்கிறது நடக்காது. ஆகல ஒரு எதிர்பார்ப்பு நடந்தால் ஒரு எதிர்பார்ப்பு அடி வாங்கும். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான எண்ணங்கள், அதுல வித்தியாசமான ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அதுல யாரும் தலையிடவே முடியாது. அதுல தலையிட்டா மற்றவர்களுடைய சுதந்திரத்துல போய் கை வைக்கிறீங்க. எப்ப பிறருடைய சுதந்திரத்துல கை வைக்கிறீங்களோ நிச்சயமா அங்க ஒரு பிரச்சனை தான் வரும். எப்படி நான் சொல்றதான் என் கணவன் நடந்துக்கணும், நான் சொல்றதான் என் மகனுக்கு நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கிறோமோ, அதே போலதான் அவர்கள் நினைக்கிறாங்க. உங்களுக்கு சரியா இருக்கிறதா? அவங்களும் அப்படி நினைச்சா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. எப்படி அவங்களுடைய எதிர்பார்ப்பை செய்யாமல் தனியா செய்யணும்னு நினைக்கிறோமோ, நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளே செய்யணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அத போலத்தான் ஒவ்வொரு மனுஷனுமே அதை ஆசைப்படுவாங்க. எதிர்பார்ப்பு எப்பவுமே ஏமாற்றம் தான். இதுல என்னவென்றால் எந்த எதிர்பார்ப்பை எந்த எதிர்பார்ப்பை வச்சுக்கலாம், எந்த எதிர்பார்ப்பை வைக்க கூடாதுன்னு பிரிச்சு பார்க்க கத்துக்கணும். எதிர்பார்ப்புகள் ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போகும். அதை பார்த்து ஃபில்டர் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனைய குறைக்கும். முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்க மேலேயே நீங்க மரியாதை கொடுப்பத ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்க மேலேயே நீங்க மரியாதை கொடுக்கறத ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. என்னை யாருமே மதிக்கிறதே இல்ல. என்னோட பேச்ச யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. நான் இந்த அளவுக்கு லோவா இருக்கிறதுனால தானே யாரும் வந்து என்னை கவனிக்கிறது இல்ல. எனக்கு வயசாயிட்டு தானே மதிக்கிறது இல்ல சொல்லிட்டு நம்மள நாமே தாழ்த்தி கொண்டு ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போறதுனால நாமளே மதிக்கிறதே கிடையாது. எப்ப நம்ம மதிக்கிறோமோ அப்பதான் சுற்றி இருப்பவர்கள் நம்ம மதிப்பாங்க. இப்போ மற்றவர்களிடம் நாம் எதிர்பார்ப்பதை குறைத்துக் கொள்வதற்கு ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால முதல்ல ஒரு நல்ல ஒரு சிந்தனை என்னன்னா, ஒருத்தர் சொல்றாரு, என்னுடைய 21ஆம் வயதில் என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் 0 ஆனது. அன்றிலிருந்து எனக்கு எல்லாமே போனஸ் தான் என்று ஸ்டீபன் ஓகே என்ற ஆழமான சிந்தனை ஒன்றை பதிவு செய்கிறார். நண்பர்களே, அவருக்கு 21 வயதுல குணப்படுத்த முடியாத நோயினால் பாதிக்கப்படுறாரு. உடம்புல உள்ள ஒவ்வொரு அங்கங்களும் உறுப்புகளும் செயலிழந்த நிலையில
சக்கர சக்கர நாற்காலியில இருந்து கொண்டே பல ஆய்வுகளை கட்டுரைகளை எழுதுன ஒரு பெரிய மனிதர். தன்னுடைய 26 வயதுல காலமாயிட்டாரு. அது வரைக்கும் தொடர்ந்து தேடுதல் தான் ஈடுபட்டு இருந்தார். அவர் தன்னுடைய 21 வயசுல சொன்னது என்னன்னா, என்னுடைய 21 வயதில் என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூஜ்ஜியமானது. ஆனால் என்னுடைய வெற்றிக்கும் அதுவே அஸ்திவாரமாக ஆனது அப்படின்னு பதிவு செய்திருக்காரு. இந்த 5 விதமான எதிர்பார்ப்புகளை நம்ம குறைத்து கொண்டால் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம். அந்த என்னன்னா, ஒண்ணு மதிப்பிடல், மதிப்பு. நம்முடைய வாழ்க்கையின் மதிப்பை மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த 5 விதமான எதிர்பார்ப்பதை குறைச்சு கொள்ளக்கூடியதுக்கு ஒரு 5 வழிகள், அதுதான் இது. அதுல ஒண்ணு மதிப்பிடல், அதான் மதிப்பு. நம்முடைய வாழ்க்கையில உள்ள பெருமதிப்பை மத்தவங்க மதிக்கணும், அங்கீகரிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் பாருங்க, அதை தான் முதல்ல குறைத்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம நினைப்போம், நம்மள அவங்க மதிக்கணும், இவங்க மதிக்கல அப்படின்னு நம்மளே சொல்றோம் பாத்தீங்களா, முதல்ல சொன்னதுதான் அதுதான். 2வது பாராட்டுக்கும் வாழ்த்துக்களும். பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் யாரிடம் இருந்து கிடைக்குதோ, அதாவது அது உறவுகளிடம் இருந்தோ, நட்புகளிடம் இருந்தோ, வீட்டில இருந்தோ, வெளியே இருந்தோ, நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்தோ, எங்க இருந்தோ அந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் கிடைக்கிறதோ இல்லையோ, தொடர்ச்சியா நல்ல காரியம் செய்யறத நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய நல்ல செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க இருக்க அதே தானாகவே நம்மளுடைய ஒழுக்கமும், நம்மளுடைய நற்காரியங்களும், நல்ல குணங்களும், நம்ம செய்யற நல் செயல்களும், நம்ம செய்கிற தொண்டு, அதுதான் எந்தவித எதிர்பார்ப்பும் எந்தவித பலனும் இல்லாம நம்ம பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தா அது தானாகவே அந்த பாராட்டும் வாழ்த்துக்களும் நம்ம தேடி வரும். 3வது ஊக்கப்படுத்துதல். நம்மள யாராவது ஒருவர் எப்பொழுது ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது. யாராவது நண்பரா இருந்தாலும், நண்பர் இல்ல வீட்டுல கணவர், யாராவது ஒருத்தர் நீ இதை செய், நீ இதை பண்ணு, நீ இப்படி பண்ணா நல்லா இருப்ப, இதை இப்படி பண்ணணும், இதை இப்படி செய் அப்படின்னு நம்மளுக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிட்டே இருந்தாதான் செய்வோம் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். இப்ப நண்பர்கள், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸே நம்மள சொல்லுவாங்க, நீ இதை செஞ்சா நல்லா இருக்கும், நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு அப்படின்னு. அவங்க ஏன் சொல்லல அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி அவங்க சொன்ன செயல் நல்லா நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னா நம்ம தான் அப்படி கொண்டாடுவோம். அதுல ஏதாவது குறை இருந்தா அவங்க மேல பழிய போட்டுருவோம். ஊக்கப்படுத்துற, அதான் ஃப்ரெண்டுகளை வச்சு நம்ம ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது. 4வது என்னை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, அதை குறைச்சுக்கணும். எவ்வளவு நியாயமா எல்லாரும் நம்மளை நம்ம மத்தவங்களை பத்தி எவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்கிறோம், முதல்ல அதை தெரியும். நம்ம எல்லாரையும் புரிஞ்சிருக்கிறோமா அப்படின்னா தான் நம்மள மத்தவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அடுத்து 5வது தீர்வுகள். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மற்றவர்களிடம் தீர்வு காண்பது. அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நம்ம சரி பார்க்காம அதை மத்தவங்க தீர்த்து வைக்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிறது. அப்படி எதிர்பார்த்து என்ன பண்ணும், அடுத்தவங்க நம்ம பிரச்சனையை தீர்த்து வச்சா என்ன ஆகும், நல்லாவா இருக்கும். அதுல அப்படி எதிர்பார்த்து உட்காரும் போதுதான் அங்க ஏமாற்றம் வரும், அங்க பிரச்சனைகளும் அதிகமாக வருது. இந்த 5ஐயும் நம்ம கடைபிடிச்சோம்னா, குறைச்சிக்கிட்டோம்னா எதிர்பார்ப்புல இருந்து நம்ம பிரச்சனை இல்லாம இருந்துக்கலாம். இதுக்கு அழகா ஒரு ஜென் கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஜென் தன்னுடைய சீடர்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய கதை. அது என்னன்னா, இந்த ஒரு கதையோட முடிச்சுக்கிறேங்க. என்ன சொல்றாரு அப்படின்னு, ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய நண்பர் வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறாரு. அவரும் அவங்க வீட்டுக்கு போறாரு. போயிட்டு பகல் ஃபுல்லா இருக்கிறாங்க. நல்லா விருந்த முடிச்சு நல்ல சந்தோஷமா எல்லாம் முடிச்சுட்டு திரும்பும் போது இரவு நேரம், ராத்திரி ஆயிருது, இருட்டிருது நல்ல. அப்போ அந்த கண்ணு தெரியாதவர் தன்னுடைய நண்பர்கிட்ட கேட்கிறார், நான் வீட்டுக்கு போறேன், கிளம்புறேன், போறதுக்கு முன்னால எனக்கு ஏதாவது கைவிளக்கு ஒண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. கைவிளக்கு வேணும் நான் போறதுக்கு அப்படின்னு. அப்போ அவருடைய நண்பர் கேட்க, உங்களுக்கே கண்ணு தெரியாத, விளக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு இல்ல, நான் போகும்போது என் மேல யாரும் இடிச்சிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. சரி சொல்லிட்டு அவருடைய நண்பர் கைவிளக்க கொடுக்குறாரு. இவரு கிளம்பி போயிட்டே இருக்காரு. போய் கொஞ்ச தூரத்துல ஒருத்தர் அவர் மேல இடிச்சு மோதிருந்தாரு.
அவர் கீழே விழ மாதிரி வந்துட்டு, ஏன்ப்பா பார்த்து வரக்கூடாதா, நான் தான் விளக்க வச்சுட்டு வரேனே, ஏன் என் மேல எரிச்ச அப்படி கேக்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நீங்க கை விளக்கு தெரியாம தான் அடிச்சிட்டேன், ஆனா உங்க கையில விளக்கு இருக்கு, ஆனா அங்க மெழுகுவர்த்தி எரியலையே அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்படியா, மெழுகுவர்த்தி எரியலையா அப்படின்னு சொல்லி அவரு கேக்குறாரு. இதுல இருந்து என்னன்னா, கை இந்த ஜென்ஸ் சொல்றாரு, கைவிளக்கு ஒரு இருண்ட உலகத்தில் சரிய எரியாத கைவிளக்கை ஏந்தி கொண்டு எத்தனை தூரம் பயணிக்க முடியும் அப்படிங்க. இதனுடைய தத்துவம் அதுதான். நம்ம இந்த இருண்ட உலகத்துல எரியாத ஒரு விளக்க வச்சு எவ்வளவு தூரம் நம்ம போக முடியும். அந்த மாதிரிதான் இந்த எதிர்பார்ப்பும். இதுல நிறைய தத்துவங்களும் இதுவும் அடங்கியிருக்கு. இந்த ஒரு வார்த்தையிலே நிறைய தத்துவங்கள் அடங்கியிருக்கு. நாம இத பத்தி சிந்திக்க வேணும். மொத்தத்துல என்னன்னா, எதையுமே எதிர்பார்த்தல் வேண்டாம். எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். வாழ்க்கையில சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மனநிறைவாகவும் வாழலாம். எதையுமே எதிர்பார்த்தல் வேண்டாம். எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷம், நிம்மதி, மனநிறைவோடு வாழலாம் என்று மகரிஷியும் சொல்றாங்க. ஆகவே நாம் எதிர்பார்த்தல் வேண்டாம் என்று கூறி, நன்றி. உங்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா.